மகாகிட்ட எதுவும் சொல்லாம நம்ம செலியன கொன்றுலாம் அப்படின்னு இசைக்கு முடிவு பண்றாங்க. உடனேவும் செலியன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு செலியன மீட் பண்ணிட்டு, "இங்க பாரு உன்ன என்ன சொன்னேன் காயத்ரி கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது எதுக்குடா காயத்ரி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு காயத்ரிய பத்தி இனிமேல் நினைப்பியா? பேசுவியா? அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க செலியன. உடனே செலியன் இருந்துட்டு, "இங்க பாரு நான் காயத்ரிய தான் கல்யாணம் பண்ணுவேன்." இப்ப செலியன் இருந்துட்டு, "இசக்கி இங்க பாரு என்ன கடத்துனது நீயா மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அன்னபூர்ணி அத்தை வந்து என்ன காயத்ரியோட சேர்த்து வைப்பாங்க. இது கண்டிப்பா நடக்கும். என்ன கடத்தினவன தான் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அது சீக்கிரமா நடந்துரும். காயத்ரிய நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்." அப்படி சொல்றாங்க. "என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் காயத்ரியோட புருஷன். அப்படி இருக்கும்போது என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்க இப்படி?" அப்படி சொல்லிட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால பைரவி வர்றாங்க. "ஏய் இசக்கி என்ன பண்ணிட்டு இருக்க? செலியன போட்டு அடிச்சிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே இசக்கி அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. செலியன் இருந்துகிட்டு, "இங்க பாருங்க நீங்க நல்ல வேளை வந்துட்டீங்க. இல்லாட்டி நான் இவன் அடிச்சு கொன்றுப்பான்." அப்படின்ட்டு சொல்றாங்க. இசக்கி, "உன் மேல தான் எனக்கு சந்தேகம் இருக்கு. நீ தான் செலியன கடத்தியிருப்பன்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்கு செலியன போட்டு அடிச்சிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு பைரவி சத்தம் போடுறாங்க. "இவன் எதுக்கு காயத்ரி கூட பேசிட்டு இருக்கான். அதுக்காக தான் அடிச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி சொல்றாங்க. உடனே, "அதான் காயத்ரிக்கு உன்ன சுத்தமா பிடிக்கலல்ல. நீங்க தானே வலுக்கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது செலியன தான் காயத்ரிக்கு பிடிச்சிருக்கு. நீ வேலைக்கு போயிரு. செலியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. உடனே இசக்கி வந்துட்டு, "அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.